இப்போ நாம குதிரைவாலி அரிசியில் பொங்கல் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், இந்த அளவுக்கு ஒரு சிறிய துண்டு இஞ்சி, கருவேப்பிலை தாளிப்பதற்கு, ஒரு 15 முந்திரி எடுத்து அது பாதி பாதியாக உடச்சி வச்சுருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் நெய், 1 டம்ளர் குதிரைவாலி அரிசி எடுத்துக்கிட்டோம். அதே டம்ளரில் ஒரு 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்துக்கிறோம். இந்த 2-3 தண்ணி விட்டு நல்லா அலசிட்டு எடுத்துன்னு வரேன். இப்போ 3 முறை இந்த அரிசி அலசி எடுத்துட்டு வந்துட்டேன். அந்த நம்ம இதில் அளந்து போட்டோமோ அதே டம்ளரில் 3 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த சைஸ் பெருங்காயம், கட்டி பெருங்காயம் இதுலேயே போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான கல்லுப்பு. இப்போ குக்கரை மூடிட்டு 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ 3 விசில் வந்துடுச்சு. பொங்கலை தாளிச்சிக்கலாம். இப்போ கரண்டி காஞ்சிடுச்சு. அடுப்பு சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்ச 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். அதே அளவு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் போட்டுக்கலாம். சமையல் எண்ணெய். நெய் மட்டும் போட்டால் பத்தாது, எண்ணெயும் சேர்த்து செய்யும்போது தான் பொங்கலில் அந்த பிசு பிசுப்பு இருக்காது. இப்போ முந்திரியை போட்டுக்கலாம். முந்திரி கொஞ்சம் செவக்கட்டும். முந்திரி செவந்து வந்துடுச்சு. இப்போ மிளகு சீரகத்தை போட்டுக்கலாம். இப்போ மிளகு சீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இஞ்சி சேர்த்துக்கலாம். இது கூட கருவேப்பிலை. இப்போ நம்ம தாளிச்சு வச்சதை பொங்கலில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ சுவையான குதிரைவாலி பொங்கல் தயாராகிடுச்சு.